ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகுந்த திறமைசாலி, ஆனால் எப்போதும் மன அழுத்தம், பயம், கோபம், எரிச்சல் ஆகியவற்றால் நிறைந்திருந்தான். எதைச் செய்தாலும் மனதில் குழப்பம், நான் முடியுமா என்ற சந்தேகமே அதிகம். ஒரு நாள் கிராமத்தில் புகழ்பெற்ற ஒரு தத்துவஞானி வந்தார். அவரை சந்தித்து அருண் கேட்டான், ஐயா, என் வாழ்க்கை முழுவதும் குழப்பமாக இருக்கிறது. நான் என்ன செய்தாலும் மனதில் அமைதி இல்லை. ஏன் இப்படியாகிறது? தத்துவஞானி சிரித்தார். அவர் ஒரு காலி குவளை எடுத்தார். அதன் பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரம் நீரால் நிரம்பி இருந்தது. அவர் கூறினார், இந்த காலி குவளையை பாரு. இதில் எதை வேண்டுமானாலும் நிரப்ப முடியும். ஆனால் இது ஏற்கனவே கற்களால், மணலால், குப்பைகளால் நிரம்பி இருந்தால் நான் இதையே தூய நீரை ஊற்றினாலும் அது வீணாகிவிடும். இப்போது சொல்லு, நான் இந்த குவளையில் தூய நீரை நிரப்ப என்ன செய்ய வேண்டும்? அருண் பதிலும் தேடாமல் சொன்னான், முதலில் உள்ளதையெல்லாம் காலி செய்ய வேண்டும். தத்துவஞானி மெதுவாக சொன்னார், அதுவே உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும். அருண் குழம்பி கேட்டான், எப்படி? தத்துவஞானி, நீயும் அந்த குவளை மாதிரியேதான். ஆனால் உன் மனம் ஏற்கனவே பயம், கோபம், சந்தேகம், கடந்த நினைவுகள், பிறர் சொன்ன வார்த்தைகள் என பல பொருட்களால் நிரம்பி உள்ளது. அந்த மனதுக்குள் புதிய அறிவு, புதிய சக்தி, புதிய வாய்ப்பு உள்ளே நுழைய முடியாது. உன் மனதை காலி செய். பழைய பயங்களை வெளியேற்று. பிறர் சொன்ன தாழ்வான வார்த்தைகளை களைந்து போடு. நீயே உன்னை பற்றி வைத்துக் கொண்ட மர்மமான எல்லைகளை உடைத்துவிடு. மனம் காலியாக இருந்தால்தான் புதிய வெற்றிகள் அதில் நிரம்பும். அந்த ஒரு பேச்சு அருணின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது. அந்த நாள் முதல் அவன் பயத்தை கழற்றி, கோபத்தை கழற்றி, கடந்த தோல்விகளை மறக்க கற்றுக்கொண்டான். மனதை எப்போது வேண்டுமானாலும் காலியாக்கும் சக்தியை பயிற்சி செய்தான். அதை செய்தவுடன் அவனது மனம் தெளிந்தது. சிந்தனை துல்லியமானது. வாழ்க்கை புதுமையாக மாறியது. சிறிது நாட்களில் கிராமத்தில் உள்ள சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவனாக அருண் உயர்ந்தான். கதையின் சாரம்: மனம் குழப்பத்தால் நிரம்பியிருந்தால் வெற்றி நுழைய முடியாது. பழையதை வெளியேற்றினால்தான் புதியதை பெற முடியும். எம்ப்டி யோர் மைண்ட் என்பது வெறும் சொல்லல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு திறவு.